எல்லோருக்கும் சோத்திரம். ஹாப்பி நியூ இயர். இந்த புதிய வருஷத்தை தேவன் நமக்கு தந்ததற்காக அவருக்கு கொடான கோடி சோத்திரம். போன வருடம் 2025 அந்த ஆண்டு முழுவதுமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், வசனத்தை தியானிக்கவும், அவருடைய சித்தத்தின்படியே தேவனுடைய கிருபையினால ஆண்டவர் வழிநடத்தினதற்காக அவருக்கு நன்றி. இந்த வருடத்தை தேவன் நமக்கு தந்ததற்காக சோத்திரம். இப்பொழுதும் நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா, இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஐயா அம்மா அப்படியே கரத்துல ஒப்பு கொடுத்துறோம்ப்பா. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் தேவனே நீ சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாக உடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க, உடைய அன்பினால நிரப்புங்க. எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்கப்பா. உங்க பலத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலேருந்து பரிபூர்ண விடுதலை தந்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பலவீனங்களையும் இயேசுவே உடைய கல்வாரி அன்பினால ஆண்டவரே உடைய ரத்தத்தினால சுத்திகரித்து எல்லாவற்றையும் சுகப்படுத்துங்க ராஜா. குடும்பத்துல எல்லா வேலையும் சமாதான சந்தோஷம் நிலவ, சண்டை சச்சரவுகள் ஏற்படாதபடிக்கு சமாதானத்தோடு இருக்க தேவனே நீ தயவு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையின் கரத்தினால ஒவ்வொருத்தரையும் தாங்கி வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகளை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண விடுதலை தந்து ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனே நீர் நிறைவேற்றி தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய கிருபையினாலும் இந்த ஆண்டு முழுவதுமாக ஒவ்வொருத்தரையும் தாங்கி பேர் பேராய் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க பலத்தை தந்து ஆசீர்வதிங்கப்பா. உங்க கிருபையினால நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. வாலிப பிள்ளைகள், சிறுமிகள் எல்லோரும் ஆண்டவரே ஒழுக்கத்தோடு பரிசுத்தத்தோடு தேவநாம மகிமையினால் நிரப்பி நல்ல படிக்க ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்க, ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாக விளங்க தேவனே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொருத்தரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்கு நமக்கு கொடான கொடி சோத்திரம். உடைய மகிமையின் கரத்தினால ஒவ்வொருத்தரையும் தாங்கி தேவனே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்கு நமக்கு கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. கொடான கொடி நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை மைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுதும் கூட எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின இந்த வருஷத்தின் வசனம் வாக்கு தத்துவம்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 1 சங்கீதம் 1-2 வசனத்தை வாசி பாருங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் ஆண்டருடைய வசனத்தை நம்ம இன்னும் அதுல முத்தி அடையணும். அந்த வசனத்தை தியானிக்கணும். அந்த வசனத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்ன்றதை நம்ம நம்பணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம உள்ளத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு சொல்ற எல்லா விஷயங்களையும் நம்மளால உணர முடியும். சமயத்திற்கு ஏற்றாற் போல, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல நமக்கு ஆலோசனை தந்து அதன்படியே வழி நடத்துவார் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால மனிதர்களோடு நம்ம நேரத்தை வீணாக்காம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் நம்ம அடையது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். இந்த வருடம் முழுதுமா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை, இரக்கம், சமாதான, சந்தோஷம் எல்லாரையும் எல்லா வேலையும் நிரப்பும் அப்படின்றத இந்த வேலையில உங்களுக்கு தெரிவித்துட்டு தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லா வேலையும் உங்களுக்கு சூழ்ந்து கொள்ளும். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.